வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போறோம். பண்றது ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும். அதே நேரம் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த ஒரு குழம்பு பண்ணாலே போறோம். நம்ம தொட்டுக்கிறது கூட எதுவும் பண்ணணும் அவசியமே இல்லை. இந்த குழம்பை பிசைஞ்சு சாப்பிட்டு இந்த கத்திரிக்காயை தொட்டுக்கலாம். இது தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரம் டிஃபன்ல வெண்பொங்கல், அரிசி உப்புமா அதுக்கெல்லாம் கூட நம்ம தொட்டுக்கலாம். இந்த குழம்பு பாக்குறதுக்கே அழகா இருக்கும். அழகா குழம்பு சின்ன சின்னதா கத்திரிக்காய் மிதந்துட்டு பார்த்தாலே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியான இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது போல சின்ன சின்னதா நல்லா ஃப்ரெஷ்ஷா பிஞ்சா இருக்கிற கத்திரிக்காயா எடுத்துட்டா குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு மிக்சி ஜார்ல நல்லா பழுத்த தக்காளியா ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி இது போல ரஃபா சாப் பண்ணி எடுத்துப்போம். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம இதை நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே தேவைப்படும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த காம்பு இருக்குல்லையா, அவ்வளோ லெங்க் இல்லாம கொஞ்சம் இதை கட் பண்ணிடலாம். ஒரு ஸ்லிட் கொடுத்துக்கலாம் ப்ளஸ் மாதிரி. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு நம்ம செக் பண்ணிக்கணும் பூச்சி எல்லாம் இல்லாம இருக்கா அப்படின்னு. நம்ம ஃபாஸ்டா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கத்திரிக்காயை நம்ம தண்ணியில போட வேண்டியது இல்லை கொஞ்சம் பொறுமையா தான் கட் பண்ணுவோம் அப்படின்னா தண்ணியில போட்டு வச்சுக்கணும். இதே போல எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. நம்ம கட் பண்ணிக்கிற கத்திரிக்காய் எண்ணெயில போட்டுருவோம். ஒருவேளை கட் பண்ணி தண்ணியில போட்டிருந்தோம் அப்படின்னா தண்ணி துணியால் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில போட்டுக்கோங்க. இல்லைன்னா சூடான எண்ணெயில இந்த கத்திரிக்காய் போட்டதுமே எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா திருப்பி விட்டு கத்திரிக்காயை ஒரு 50% வதங்கினா போதும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். கத்திரிக்காய் பாருங்க 50% வதங்கிடுது. இப்ப இந்த கத்திரிக்காயை இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயை ட்ரைன் பண்ணிட்டு எடுத்துப்போம். கலர் மாதிரி தோலும் சுருங்கி வந்திருக்கு பாருங்க. சைடுல எடுத்து வச்சிடலாம். மீதி எண்ணெய் இருக்கு இல்லையா, இதுவே நமக்கு போதும். அதுல 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரட்டும். பருப்பு செவந்து வந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல இருக்கிறது பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இதை கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நம்ம பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி எடுத்து நம்ம மிக்சியில தக்காளியும் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பியூரியை சேர்த்துடலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போக இது நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்க விட்டுக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போக நல்லா கொதிச்செடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், குழம்போட கலர் நல்லா பிரைட்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இந்த தக்காளியோட சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நம்ம சேர்த்திருக்கிற சாம்பார் பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சாச்சு. லேசா எண்ணெய் பிரிஞ்சு வரவே ஆரம்பிச்சுடுத்து. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு அதை புளிஜலத்தை கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதை கடாயில சேர்த்துக்கலாம். புளிஜலத்தோட பச்சை வாசனை போக இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் கம்மியா இருந்தா நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துலாம். இது ஒரு 50% நமக்கு வெந்திருக்கு. மீதி இந்த புளிஜலத்தோட கொதிச்சு இது வேகணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை குழம்பு ரொம்ப திக்கா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஜலம் விட்டுக்கோங்க. இப்ப இது தண்ணியா தான் இருக்கு, இது போரும். இப்போ ஸ்டவ் ஃப்ளேமை நம்ம சிம்ல வச்சுக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்குள்ள கத்திரிக்காயும் சாஃப்டா வெந்துடும்.
குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. நடுவில் 1-2 தடவை இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் கத்திரிக்காய் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அழகா வேகும். இன்னொரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்செடுத்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. கத்திரிக்காயும் சூப்பரா வெந்திருக்கு. குழம்போட கன்சிஸ்டன்சியும் வந்து கரெக்டா இருக்கு. இந்த குழம்புல சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் அண்ட் டேஸ்ட்காக 2 டேபிள் ஸ்பூன் திக்கான தேங்காய் பால் சேர்த்துருவோம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா போறோம். குழம்பு ஒரு கொதி வந்தாச்சு. பொடியா கட் பண்ணிருக்கிற கொத்தமல்லியை தூவிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. கத்திரிக்காயும் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. குழம்போட கன்சிஸ்டன்சியும் வந்து கரெக்டா இருக்கு. அதே நேரம் கத்திரிக்காய் உடையாம பர்ஃபெக்டா வந்திருக்கு. நல்ல கமகமான வாசனையா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. அந்த சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். அது வந்து கொஞ்சமா நெய் விட்டுட்டு இருக்கேன். நெய் அல்லது நல்லெண்ணெய் எது வேணாலும் நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கத்திரிக்காயே போதும், வேற எதுவும் வேணும்னு அவசியமே இல்லை. இல்ல அப்பளம் வடம் தொட்டுண்டாலும் சூப்பரா இருக்கும். பாருங்க அழகா ஷேப் மாறாம பர்ஃபெக்டா இருக்கு. இந்த குழம்புல இருக்கிற கத்திரிக்காயை தொட்டுண்டே இந்த சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா அப்படியே கத்திரிக்காய் பார்த்தீங்களா வெண்ணெய் மாதிரி அழகா வெந்திருக்கு. பிரமாதமா இருக்கு. உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. கத்திரிக்காயும் சூப்பரா வெந்திருக்கு. அதே நேரம் இந்த குழம்புல இருக்கிற உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் வந்து அழகா அப்சர்வ் பண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த குழம்புல நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்திருக்கோம். ஃபுல்லா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், இல்ல ஃபுல்லா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு வந்து தக்காளியும் சேர்த்திருக்கோம், புளியும் சேர்த்திருக்கோம். அந்த 2 விதமான புளிப்பும் வந்து இந்த குழம்புல அழகா தெரியறது. அது ஒரு நல்ல டேஸ்டாவும் இருக்கு. கடைசியா கொஞ்சமா நல்லா திக்கான தேங்காய் பால் விட்டதுனால நல்லா வாசனையா இருக்கு. நான் இன்னைக்கு சாம்பார் பொடி போட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, ஜீரக பொடி இதை சேர்த்து கூட பண்ணுவா. இந்த குழம்புக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் செலக்ட் பண்ணும்போது நல்ல பொடி பொடியா இருக்கிற கத்திரிக்காயா ஃப்ரெஷ்ஷா பிஞ்சா நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த குழம்பு வந்து சூப்பர் டேஸ்டா இருக்கும். குழம்பு வந்து இறக்கும் போது நல்லா தளன்னு கொதிக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். ரொம்ப திக்கா எடுத்து அப்படின்னா சூடாறும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணியா இருக்கும் போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சூடு ஆறும் போது இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நிறைய வேரியேஷன்ஸ்ல பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியாவும் இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.